friends, welcome to Nikhil's Biology. Myself Nikhil, na class 11th and 12th ka biology சொல்லித்தர நீட் எக்ஸாமோட ப்ரிப்ரேஷனுக்காக. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புது சாப்டரை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக கிளாஸ் 11th ஓட செல் பயாலஜி பற்றி படிக்க போகிறோம். ஸோ செல் பயாலஜியில் ஃபர்ஸ்ட் சாப்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா செல் த யூனிட் ஆஃப் லைஃப். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செல்லை எதுக்கு யூனிட் ஆஃப் லைஃப் பண்ணுறோம் அண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸ், செல்லோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, லெட்ஸ் பிகின் த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், செல் பயாலஜியில் பார்த்தீங்கன்னா த்ரீ டாபிக்ஸ் இருக்குது. த்ரீ டாபிக்ஸ்லேயே நம்ம இந்த ஹோல் சாப்டரை முடிக்கலாம். ஸோ அந்த த்ரீ டாபிக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து செல் தியரி, நெக்ஸ்ட் ப்ரோகேரியாட்டிக் செல், நெக்ஸ்ட் யூகேரியாட்டிக் செல். அகெயின் ப்ரோகேரியாட்டிக் செல்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அதோட ஓவர்வியூ பற்றி பார்ப்போம். அண்ட் யூகேரியாட்டிக் செல்லில் பார்த்தீங்கன்னா அதோட ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்ப்போம். அண்ட் அதில் இருக்கிற செல் ஆர்கனலைஸ் பற்றியும் கம்ப்ளீட்டாக டிஃபைன் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம செல் தியரியை கண்டினியூ பண்ணலாம். செல் தியரி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் செல் தியரி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி செல் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, செல்னு சொன்ன உடனே லிவிங் பீங்ஸை நம்ம சொல்கிறோம் இல்லையா, அனிமல்ஸாக இருக்கட்டும், பேர்ட்ஸாக இருக்கட்டும், ஃபிஷ், நம்ம வீட்டில் இருக்க அக்வேரியம்ஸில் இருக்க ஃபிஷ்ஷஸாக இருக்கட்டும், எதை பார்த்தாலும் நம்ம லிவிங் பீங்ஸ்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம். பட் எதனால் நம்ம அதை லிவிங் பீங்ஸ்ன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சில கண்டிஷன்ஸை வந்து அது ஒபே பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், ஒரு பேர்டாக இருக்கட்டும், அதில் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஸில் வந்துட்டு ரெஸ்பிரேஷன் நடக்குது, அதோட பாடியில் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. ஸோ இதெல்லாம் டிஃபைனிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லிவிங் திங்ஸ் இல்லையா. ஸோ அதனால் நம்ம லிவிங் பீங்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ செல் வந்துட்டு ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப்னு நம்மளால் சொல்ல முடியும். இந்த சரௌண்டிங்ஸை நம்ம அப்சர்வ் பண்ணி இதை வந்து சொல்ல முடியும். பட் சயின்டிஃபிக்கலி அப்ரோச் பண்ணும்போது ஒரு ஆர்கானிசம் வந்துட்டு லிவிங் பீங்னு எப்போ நம்ம சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் வந்து ரொம்பவே ரிசர்ச் பண்ணாங்க. யூனிட் ஆஃப் லைஃப் எதுன்றப்போ ஒரு டிஷ்யூவை கூட நம்ம யூனிட் ஆஃப் லைஃப்னு சொல்லலாம். பட் சயின்டிஸ்ட் அப்சர்வ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல் இருக்குது இல்லையா, செல்லில் நியூக்ளியஸ் இருக்குது, இங்கே எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்குது, அண்ட் எவ்ரி அதர் ஆர்கானலைஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, மெனி அதர் ஆர்கானலைஸ் இருக்குது. ஸோ இந்த செல் இல்லாமல் இந்த ஆர்கானலைஸ் இருந்தால் நம்மளால் உயிர் வாழ முடியாது. அண்ட் அதே போல் செல்ஸ் இல்லாமல் வெறும் நியூக்ளியஸ் மட்டும் இருந்தாலும் நம்மளால் உயிர் வாழ முடியாது. ஜஸ்ட் நியூக்ளியஸ் மட்டும் இருந்தால் அதில் என்ன பண்ண முடியும், ஜஸ்ட் இட் கேன் ஹாவ் டிஎன்ஏ கண்டென்ட், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக்கான அப்ரோச் பண்ணப்போ செல்லுக்கு கீழே அதுக்கு மேலே எந்த ஒரு திங்குமே லிவிங் ஆர்கானிசம்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அப்படி தான் செல்லுன்றத ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப்னு சொன்னாங்க. ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப்க்கு வந்து செல்லுன்னு சொல்லியாச்சு இல்லையா. ஸோ செல்லுக்கு கீழே வெறும் நியூக்ளியஸ் இருந்துச்சுனாலும் நம்மளால் உயிர் வாழ முடியாது. ஸோ இந்த செல் ஆர்கனலி சேர்ந்து ஒரு செல்லை உருவாக்குது இல்லையா, அது வந்து ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃபாக மாறிச்சு. நெக்ஸ்ட் சயின்டிஸ்ட்ஸ் அப்சர்வ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்ஸ் வந்துட்டு குரூப்ஸாக ஃபார்ம் ஆகுது, நெக்ஸ்ட் டிஷ்யூவாக ஃபார்ம் ஆகுது. ஸோ லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியுது. ஸோ செல், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ, ஆர்கன் சிஸ்டம், அட் லாஸ்ட் ஒரு ஆர்கானிசம் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து சயின்டிஸ்ட் அப்சர்வ் பண்ணாங்க. பட் இந்த ஹோல் அப்சர்வேஷன் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில சயின்டிஸ்ட்ஸோட ஒர்க்ஸ் இருக்குது. அந்த சயின்டிஸ்ட் யாருன்னு பார்க்கலாம். அந்த சயின்டிஸ்ட்ஸ் வந்துட்டு பேசிக்கலி தியோடர் ஷ்வான், ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேத்யூஸ் ஷ்லீடன், தியோடர் ஷ்வான், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரடோல்ஃப் வெர்கோ. இந்த டேட்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 1838,
1839. இவர் பார்த்தீங்கன்னா 1855. ஸோ இந்த டேட்ஸையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அண்ட் இந்த 3 சயின்டிஸ்டையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இவங்களோட ஒர்க்ஸ் என்னன்றது சொல்கிறதுக்கு முன்னாடி செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே கேன் பி யூனிசெல்லுலார் ஆர் ஆல்சோ மல்டி செல்லுலார். ஸோ ஒரு செல் இருக்கிற ஆர்கானிசமும் இருக்குது, அதே மாதிரி நிறைய செல் சேர்ந்து ஒரு ஆர்கானிசமாகவும் இருக்கலாம். ஸோ யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்னு சொல்லுவோம். இட் வில் ஹாவ் ஒன்லி ஒன் செல். அதே மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேலே அதிகமான செல்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் யூனிட்டை நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. பிகாஸ் செல்லை தவிர அது கீழே எந்த சப்ஸ்டன்ஸாக இருக்கட்டும். ஸோ இப்போ நம்மளோட செல் உயிர் வாழ்தே இதாலன்னா நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸ் மட்டும் இருந்துச்சுன்னா செல் இல்லாமல் நம்மளால் உயிர் வாழ முடியுமான்னு கொஷின் வந்துச்சுன்னா இட்ஸ் ஆக்சுவலி நோ. ஸோ செல் தான் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப். அண்ட் நம்மளோட ஆர்கன்ஸாக இருக்கட்டும், நம்மளோட டிஷ்யூஸாக இருக்கட்டும், அதோட ஸ்ட்ரக்சரல் யூனிட் எதுன்னு பார்த்தா இட் வாஸ் செல். ஸோ செல் தான் ஃபங்க்ஷனல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் லைஃப்னு சயின்டிஸ்ட்ஸால் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் வந்து அப்சர்வ் பண்ணாங்க, அதில் வந்துட்டு செல்ஸில் தின் மெம்ப்ரெயின்ஸ் இருந்துச்சு. அந்த டைமில் அவங்களால அதை நேம் பண்ணுறதுக்கு முடியல. ஸோ தே அப்சர்வ் தட் தின் மெம்ப்ரெயின் வந்து இருந்துச்சு செல்க்கு. அண்ட் நெக்ஸ்ட் தான் இந்த 3 சயின்டிஸ்ட்ஸால் செல் டாக்ட்ரின் வந்து ப்ரப்போஸ் ஆச்சு. செல் டாக்ட்ரின் இஸ் நத்திங் பட் செல் தியரி. செல் தியரி வந்துட்டு மேத்யூ ஷ்லீடன் இஸ் அ botanist, இஸ் அ ஜெர்மன் botanist. தியோடர் ஷ்வான் பார்த்தீங்கன்னா இவர் பிரிட்டிஷ் zoologist. ஸோ இந்த 3 சயின்டிஸ்ட்ஸால் தான் செல் டாக்ட்ரின் ஆர் செல் தியரி வந்து ப்ரப்போஸ் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இந்த மேத்யூ ஷ்லீடன் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து நிறைய பிளான்ஸை அப்சர்வ் பண்ணார். டிஃப்ரெண்ட் பிளான்ஸோட செல்ஸை வந்து அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். ஸோ நிறைய செல்ஸை அப்சர்வ் பண்ணிட்டு இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் பற்றின ஒரு தியரி மாதிரி ப்ரப்போஸ் பண்ணார். ஸோ பிளான்ஸில் வந்துட்டு செல் மெம்ப்ரெயின் இருக்குது அண்ட் ஆல்சோ செல் வால் வந்து இருக்குதுன்னு சொன்னார். நெக்ஸ்ட் தியோடர் ஷ்வான் பார்த்தீங்கன்னா இவர் அனிமல்ஸ் மேலே வந்து அனிமலோட செல் எப்படி இருக்குது, அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணி இந்த 2 சயின்டிஸ்ட்டுமே சேர்ந்து ஒரு தியரி வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பாஸ்டுலேட் ஆஃப் செல் டாக்ட்ரின்னு சொல்லலாம். தட் இஸ் all living organisms are made up of cell. ஓகே, இவங்களால டோட்டலாக எல்லாத்தையுமே படித்து செல் டாக்ட்ரினில் வெறும் இந்த ஒரு லைன் மட்டும்தான் ப்ரப்போஸ் பண்ண முடிஞ்சிச்சு. பட் இவங்களால ஒன்று மட்டும் ஆன்சர் பண்ண முடியல. இந்த செல்ஸ் வந்து எங்கேருந்து வந்துச்சுன்றதை இவங்களால ஆன்சர் பண்ண முடியல. அதனால தான் நம்மளோட நெக்ஸ்ட் சயின்டிஸ்டான ருடால்ஃப் விர்கோ பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு செல்ஸ் வந்துட்டு பேரண்ட் செல்ஸ், அதாவது ஒரு செல்ல இருந்து இன்னொரு செல் வந்து ஜெனரேட் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா ஓம்னி செல்லுலே ஈசெல்லுலே என்ற இந்த ஒரு டேர்ம் வந்து இவர் கொடுத்தாரு. ஸோ இந்த டேர்மோட மீனிங் பார்த்தீங்கன்னா cells arise from pre-existing cells. ஸோ இந்த ஒரு சென்டென்ஸால தான் நெக்ஸ்ட் வந்து செல் டிவிஷன் என்ற சாப்டர் வந்து கம்ப்ளீட்டாக பேஸ்டாக இருக்குது. cells arise from pre-existing cells. ஸோ இந்த டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் செல் டாக்ட்ரினோட தியரிஸ். ஸோ செல் டாக்ட்ரின் பற்றி நம்ம பார்த்தாச்சு. இந்த 3 சயின்டிஸ்டோட ஒர்க்ஸால் தான் இந்த செல் டாக்ட்ரின் வந்து கம்ப்ளீட்டாக ஃபார்ம் ஆச்சு. நெக்ஸ்ட் செல் சாப்டர் நம்ம படிக்கிறப்போ இன்னும் சில சயின்டிஸ்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ 3 இம்பார்ட்டன்ட் சயின்டிஸ்ட்ஸ் இன்னும் இருக்கிறாங்க. அவங்களோட இயர்ஸ் வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு தேவையில்லை, பட் அவங்களோட ஒர்க்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹூக். Next, Anton von Leeuwenhoek. Third scientist யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ப்ரவுன்.
ஸோ இவரோட டிஸ்கவரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹூக் டிஸ்கவர்ட் த ஃபர்ஸ்ட் செல். ஸோ ஃபர்ஸ்ட் செல் வாஸ் டிஸ்கவர்ட் பை ராபர்ட் ஹூக். பட் அது வந்து டெட் செல்லாக இருந்துச்சு. பிளான்ட்ஸோட கார்க் இருக்கும் இல்லையா, அதாவது ட்ரீயோட கார்க்கெல்லாம் இவர் அப்சர்வ் பண்ணிவிட்டு இவர் சொன்னது, ஸோ அது வந்து செல்ஸால் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார். நெக்ஸ்ட் ஆண்டன் வான் லியூவென்ஹூக் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிவிங் செல்லை இவர் தான் அப்சர்வ் பண்ணியிருந்தார். அப்சர்வ் பண்ணி சொன்னது. ராபர்ட் ப்ரவுன் பார்த்தீங்கன்னா டிஸ்கவர்ட் நியூக்ளியஸ். இவர் தான் நியூக்ளியஸை வந்து டிஸ்கவர் பண்ணார். ஸோ இந்த 3 சயின்டிஸ்ட் அண்ட் அதர் 3 சயின்டிஸ்ட், டோட்டலாக 6 சயின்டிஸ்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம செல்லோட ஓவர்வியூவை பார்க்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு செல்லை ட்ரா பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் இதை செல்லை நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இந்த தியரிஸ் எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணிட்டு பிறகு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் என்ற ஒரு மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சதுலேருந்து செல்ஸோட ரொம்பவே டீப் அண்ட் இம்பார்ட்டண்ட் விஷயங்களை வந்துட்டு ஆக்சுவலாக தெரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க சயின்டிஸ்ட். ஸோ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மூலயமா இந்த செல் உள்ள இருக்கிற ஆர்கனைஸ் உள்ள என்னென்ன இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ ஒரு செல்லுன்னு எடுத்திங்கன்னா செல்லில் என்னென்ன இருக்குன்றது தான் ஓவர்வியூ ஆஃப் செல். ஓகே, ஆல் ஆர்கானிசம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ். ஓகே, அது யூனிசெல்லாராக இருக்கலாம், மல்டி செல்லாராக இருக்கலாம். நெக்ஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா செல்ஸ் வந்து யூகேரியோட்டிக்காக இருக்கலாம் ஆர் ப்ரோகேரியோட்டிக்காக இருக்கலாம். ஸோ யூகேரியோட்டிக் அண்ட் ப்ரோகேரியோட்டிக்கை நம்ம எப்படி சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்லில் அந்த நியூக்ளியஸை வச்சு தான் நம்ம யூகேரியோட்டிக் ஆர் ப்ரோகேரியோட்டிக்னு நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். அதே ஒரு செல்லில் நியூக்ளியஸ் வந்து வெல் டெவலப்டாக இருந்துச்சுன்னா அதை யூகேரியோட்டிக் செல்லை நம்ம சொல்லுவோம். அதே அன்டெவலப்டாக ஆர் நாட் வெல் டெவலப்டாக இருந்து ஜஸ்ட் டிஎன்ஏ வந்து ஃப்ளோட்டிங் ஆகுது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ப்ரோகேரியோட்டிக் செல்லை நம்ம சொல்லுவோம். ஓகே, செல்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக லைஃப் ப்ராசஸஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும் ஆர் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ தட் செல் வில் பி இன் அ லிவிங் ஸ்டேட். செல்லில் வெறும் செல் மட்டும் இல்லாமல் செல்லில் சில காம்போனன்ட்ஸ் இருக்குது. அது காம்போனன்ட்ஸ் ஆஃப் செல்லை நம்ம அந்த டைமில் சொல்லியிருந்தாங்க. ஸோ காம்போனன்ட்ஸ் ஆஃப் செல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம செல் ஆர்கனலீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ செல் ஆர்கனலைஸ் காமனாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கால்ஜி அப்பேரட்டஸ் இருக்கலாம், இங்கே மைட்டோகாண்ட்ரியா இருக்கலாம், நெக்ஸ்ட் ரைபோசோம்ஸ் இருக்கலாம், இது வந்து நியூக்ளியஸ், தென் இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்மளோட எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும். கால்ஜி பாடிஸ் அண்ட் ரொம்பவே அதிகமான செல் ஆர்கனலிஸ் இருக்கும். பிளான்ட் செல் எடுத்துக்கிட்டால் பிளான்ட் செல்லில் பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட் இருக்கும், அதில் ஸ்ட்ரோமா அண்ட் அதர் ரீஜன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான செல் ஆர்கனலிஸ் கூட இருக்கும். அண்ட் ஆல்சோ வி கேன் அப்சர்வ் இங்கே இந்த சைட்டோபிளாசம்ன்றது வந்து நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தின் மெம்ப்ரெயின் வந்து செல்லை கவர் பண்ணியிருக்கு. ஒருவேளை அந்த செல் பிளான்ட் செல்லாக இருந்துச்சுன்னா அதில் செல் வால் வந்து இருக்குது. ஸோ இந்த தின் மெம்ப்ரெயினை நம்ம பிளாஸ்மா மெம்ப்ரெயின்னு சொல்லுவோம். அண்ட் இஃப் பிளான்ட் செல் வால் வில் பி தேர். நெக்ஸ்ட் இது வந்து நியூக்ளியஸ் தான் ஆக்சுவலாக பிரெயின் ஆஃப் செல்லுன்னு சொல்லுவாங்க. நியூக்ளியஸ்லேருந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான என்சைம்ஸாக இருக்கட்டும், ப்ரோட்டீன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி கண்டினியூஸ் திங்ஸ் வந்து சிக்னல்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா. பிளான்ட் செல்லாக இருந்துச்சுன்னா அதில் பார்த்திங்கன்னா வேக்யூல் இருக்கும், அனிமல் செல்லில் வேக்யூல்ஸ் இருக்காது. அதுவே இன்னொன்று பார்த்திங்கன்னா அனிமல் செல்லில் சென்ட்ரியோல்ஸ் இருக்கும், பிளான்ட் செல்லில் சென்ட்ரியோல்ஸ் இருக்காது. ஸோ வேக்யூல்ஸ், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், சென்ட்ரியோல்ஸ்.
பிளான்ஸில் இருக்குது, அனிமல்ஸில் கிடையாது. பிளான்ஸில் இல்லை, அனிமல்ஸில் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் மெனி அதர் ஆர்கானலைஸ் இருக்கும். நம்ம இந்த சாப்டர் கண்டினியூஸாக படிச்சுட்டே போயிருக்கும்போது நம்மளுக்கு அந்த ஆர்கானலைஸோட டீட்டெயில்டு வியூ வந்து நம்மளுக்கு தெரிய வரும். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்டே இருக்கிறதால தான் செல் வந்து உயிரோடு இருக்குது ஆர் லிவிங் ஸ்டேட்டில் இருக்குது. செல் வந்துட்டு சைட்டோ பிளாசம் வந்துட்டு டிவைட் ஆகும்போது தான் செல் வந்து டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு செல் டிவைட் ஆகணும்னா அதோட சைட்டோபிளாசம் வந்து ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் தான் செல் வந்து டிவைட் ஆகும். ஓகே, செல்ஸ் மட்டும் இல்லாமல் செல் ஆர்கானலைஸாலையும் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ இதையும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. செல்ஸில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸில் ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும். ஜெனட்டிக் மெட்டீரியல் இஸ் present. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செல்ஸோட ஷேப்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. செல்ஸோட ஷேப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி செல்ஸ் வந்து வெரைட்டியான செல்ஸாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வெரைட்டி ஆஃப் செல்ஸ்ன்னு எப்படி சொல்லலாம்னா, வெரைட்டிஸ் இன் ஷேப், வெரைட்டிஸ் இன் சைஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான திங்ஸில் வந்து வேரி ஆகுது நம்மளோட செல். அண்ட் we can say also activities. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோகேரியோட்டிக் செல்லே வேறு மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், ஒரு யூகேரியோட்டிக் செல்லே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு செல்ஸோட டிஃப்ரெண்ட் சைஸஸை பற்றி பார்க்கலாம் அண்ட் ஷேப்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த வேர்ல்ட்லே லார்ஜஸ்ட் செல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச்சோட எக். நம்மளோட ஹியூமன் பாடியிலே லார்ஜஸ்ட் செல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நியூரான்ஸ். நியூரான் இஸ் த லார்ஜஸ்ட் செல் இன் ஹியூமன் பாடி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஷேப்ஸில் நெக்ஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அமீபாய்ட் ஷேப்பாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இம்யூன் செல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எந்த மாதிரி ஃபேகோசைட்ஸாக இருக்கலாம், லியூகோசைட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அமீபாய்ட் ஷேப்பில் இருக்கும். ஃபேகோசைட்ஸ். நம்மளோட ஆர்பிசி பார்த்தீங்கன்னா ஆர்பிசி இருக்குல்ல, அது வந்துட்டு பைகான்கேவ் ஷேப்பில் இருக்குது. இன்னும் ஷேப்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மைக்கோபிளாஸ்மா பார்த்தீங்கன்னா இட்ஸ் த ஸ்மாலஸ்ட் எவர் சீன்ஸ் செல்ஸ்ன்னு சொல்லலாம். தே ஆர் வெரி ஸ்மால். பாக்டீரியா ஃபில்டர்லேருந்து கூட பாஸ் அவுட் ஆகிடலாம். நெக்ஸ்ட் வேறு எந்தெந்த டைப்ஸ் இருக்குன்னா கியூபாய்டாக இருக்கலாம், கியூபிக்கலாக இருக்கலாம். மெனி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆர் தேர் இன் செல். ஸோ செல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வேரிஸ் ஆகும். நீங்கள் என்சிஆர்டி வந்துட்டு இந்த லெக்சர் முடிஞ்ச உடனே படித்து பாருங்கள் ஒரு வாட்டி. ஸோ அதில் வந்து சில டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பாக்டீரியாவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 0.3 மைக்ரோமீட்டர் இருக்கும். பாக்டீரியாவோட சைஸ் பார்த்தீங்கன்னா சம் 0.3 மைக்ரோமீட்டர் இருக்கும். அண்ட் ஆர்பிசியோட சைஸ் வந்துட்டு சம் 5 to 7 மைக்ரோமீட்டர் சம்திங் இஸ் கிவன். அண்ட் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் வேல்யூஸ் வந்துட்டு நீங்கள் என்சிஆர்டிலேருந்து தான் ரிலை பண்ணணும். பிகாஸ் சம்டைம்ஸ் வேல்யூஸ் மைட் சேஞ்ச். என்சிஆர்டியில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூஸ் மட்டும்தான் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணணும். பிகாஸ் எவ்ரி இயர் வேல்யூஸ் மைட் சேஞ்ச். ஸோ என் டெக்ஸ்ட் புக்லேயே வேறு மாதிரி இருக்குது, உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் என்ன வேல்யூஸ் இருக்கோ அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் வாஸ் அபவுட் கம்ப்ளீட் செல் பயாலஜியோட இன்ட்ரொடக்ஷன்னு சொல்லலாம். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ் பற்றி கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ரோகேரியோட்டிக் செல் முடிஞ்ச உடனே நம்ம யூகேரியோட்டிக் செல்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஆஃப்டர் தட் இந்த கம்ப்ளீட் சாப்டர் பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ இந்த சாப்டர்லேருந்து எந்த கொஷின்ஸ் வந்தாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ செல் பயாலஜியாக இருக்கட்டும், உங்களுக்கு எந்த சாப்டர் பிடிச்சிருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அந்த சாப்டரை உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.